ஓகே, ஸ்க்ரீனில் பார்க்குற எப்படி உங்கள் இமேஜ் ரொம்ப க்ரியேட்டிவாக லைட் எஃபெக்ட்ஸோட கிரியேட் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். லைட் எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறத நியர் லைட் எஃபெக்ட்ஸ் சொன்னால் புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிக்சார்ட்டை பற்றி ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுனால நம்ம டீம் வந்து அடுத்த சீரிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ இது செகண்ட் சீரிஸ். ஃபஸ்ட்டு சீரிஸை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக்ஸ்ட் தமிழ், நான் உங்கள் ஸ்ரீ. ஓகே, நியர் லைட் எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுறது கண்டிப்பாக உங்கள் இமேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுமோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதோ இருக்குது, டன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 minute or 2 minutes வந்து அது வந்து செப்பரேட்டாக கொடுத்துரும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரிஜினல் இமேஜ், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே அதுக்கு முன்னாடி இந்த பழைய நார்மலாக அந்த இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் காட்டும். சரி, ஓகே, டவுன்லோட் பண்ணிடலாம். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற பிக்ஸ்லாப் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்ஸ்லாப் ஆப் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிக்ஸ்லாப் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். அந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிடலாம். இங்கே 4வது இருக்க அந்த லேயரை கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு இமேஜ் சைஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸுக்கு போயிட்டு ஃபேஸ்புக் கவர் ஆர்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அங்கே 2வது இருக்க அந்த ஏ சிம்பிள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி ஓகே, நான் லாக்டவுன் பரிதாபங்கள். நெக்ஸ்ட் அது ஓகே கொடுத்து சென்டராக வந்து செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணும் கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கங்க. பண்ணிக்கலாம் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டாக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுறங்க. கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலராக சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, திரும்பி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுறங்க. சேம் அதே கலரை பிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் க்ரியேட் ஆகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு அங்கே 4வது இருக்க அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க சேவ் ஐக்கனை கிளிக் கொடுத்து இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. கஸ்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வெரி ஹை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதே மாதிரி உங்களோட அதாவது வாட்டர் மார்க் க்ரியேட் பண்ணால் இதே தான் டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணி உங்களோட நேம் வந்து வாட்டர் மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் ஆப் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பிக்சார்ட் ஆப் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக் கேன்வஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதாவது ட்ராயிங்கில் 3வது அப்படி அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிற ரேஷியோ வந்து செட் பண்ணிங்க. 16:9, அதாவது 16.9 அந்த இது வந்து கொடுத்துட்டு இப்போது எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 7வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, லேயர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும். அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதாவது இங்கே அந்த இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ லேயர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்னா பிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ டன் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த லேயரும் நான் கொடுத்த அந்த லேயரும் 2 மிக்ஸ் ஆகிருக்கும், அதாவது 2 மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணிடலாம். அங்கே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு 3வது பார்த்தீங்கன்னா மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் பண்ணுறேங்க. ஓகே, அடுத்த செகண்ட் ஸ்டெப்பு பார்ப்போம்.
ரெண்டாவது அங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல அதை கொடுத்துட்டு எம்டி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்கள, அந்த இமேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, அதை வேணுன்ற அளவுக்கு செட் பண்ணி கிராப் பண்ணிங்க. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எங்கே செட் பண்ணணுமோ அங்கே பார்த்து கவனமாக செட் பண்ணுங்கள். ஏன்னா செட் பண்ணதுக்கப்புறம் அதை மூவ் பண்ண முடியாது, அதுக்கு மேலே கலர்ஸ் தான் ஆகும், கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் செக் பண்ணிங்க. இன்கேஸ் உங்களுக்கு மூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு எந்த லேயர் வந்து மூவ் பண்ணணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டால் மூவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க அந்த எம்டி லேயரை கிளிக் கொடுத்துங்க. அதாவது ஓகே, அது இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக க்ராப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அங்கே ஃபோட்டோவில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே திருப்பி ட்ராக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டுருக்கும், அந்த டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி அங்கே க்ரியேட் பண்ணும்போது எஃபெக்ட்ஸோட கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேயரை கண்ணை கிளிக் பண்ணிட்டு 3 மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகே, அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் கொடுத்துட்டு எம்டி லேயர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்துங்க. இங்கே ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கா, அதாவது 6வது ஆப்ஷனாக, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோக்கு போயிடுங்க. ஒரு சில ஃபாண்ட்டு, அதாவது ஒரு சில ஆப்ஜெக்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது கைன் மாஸ்டரு, ஃபோனு, ஃபேஸ்புக், அந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இமேஜஸ் தான், அதுவும் நியர் லைட் எஃபெக்ட்ஸ் தான். வேணுன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. ஓகே, திரும்ப அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து தேவைப்படுற எல்லா இமேஜோட, அதாவது நியர் லைட்டோட இமேஜ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, வேணுன்ற ஃபாண்ட்டு, அதாவது வேணுன்ற இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிடலாம். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி மெர்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து மெர்ஜ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் கொடுத்து எம்டி லேயர் அப்படின்னு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணிங்க உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபாண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற கலரை பிக் பண்ணிங்க. ஒயிட்டை பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே 5வதாக ஷேப் ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து காட்டும். ஸோ இங்கே ரவுண்ட் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து கம்மி பண்ணிடலாம். மேக்ஸிமம் 8 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் ஜூம் பண்ணிடலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த இமேஜுக்கு மேலே ட்ரா பண்ணுங்கள். அதாவது 3D ஷேப்பில் இருக்கணும். ஓகே, அதை வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைசர் இருக்குல்ல, அதாவது அந்த ப்ரஷ் ஐக்கான் பக்கத்தில் அந்த லைசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இமேஜ் சைஸுக்கு போயிடுங்க. அதாவது இமேஜ் சைஸ் இல்லை, அந்த ஷேப்ஸ் இதுக்கு போயிட்டு இங்கே ஸ்கொயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஃபில் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ட்ரா பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, அது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோம். அதாவது வேணுன்ற கட் பண்ணுறோம், அதுவும் ப்ரொஃபஷனல் லுக்கில் கட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த இது மெத்தடு. ஓகே. நெக்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி தான். ஓகே, ரவுண்டு க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு எம்டி லேயரை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ரஷ் ஐக்கனை போய்டுங்க. ப்ரஷ் ஐக்கன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹார்ட்னஸ் வந்து 1ல் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணுன்ற கலரை பிக் பண்ணிவிட்டு இதோட சைஸ் வந்து 30க்கு செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வேணுன்ற கலரை பிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறங்க. அது மேலே கரெக்டாக அந்த ஒயிட் கலர் மேலே ட்ரா பண்ணுங்கள், அதான் முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க. அதாவது இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு லைட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ இமேஜை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நியான் லைட் எஃபெக்ட்ஸோட க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இமேஜை வேணுன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதே மாதிரியான டெக்னாலஜிக்கல் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் டுட்டோரியல்ஸ் வீடியோ வந்து நிறைய வந்துட்டு இருக்கும் இதுக்கப்புறம். ஸோ முடிஞ்ச நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. Until then, bye from TS.